உங்க டாகுக்கு இப்படி ஆயிருக்குன்னா இது சீசர் இல்லனா எபிலெப்சியா தான் இருக்க முடியும். இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் டீடைல்டா சொல்றேன். இந்த ரீல ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் டாக்டர் கௌதமன். இது வரைக்கும் என் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. சீசர் எப்பயாவது ஒரு தடவை நடக்கிற டெம்பரவரி ஈவென்ட். மைல்ட் ட்விச்சிங்ல ஆரம்பிச்சு சடன் கொலாப்ஸ், வாயில இருந்து ட்ரூலிங், ஃபுல் பாடி கன்வல்ஷன்ஸ், கான்சியஸ்னஸ் ஃபுல்லாவே போயிடும். இது எல்லாமே சீசரோட சைன்ஸ். இந்த மாதிரி வலிப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அததான் நாம எபிலெப்சின்னு சொல்லுவோம். எபிலெப்சி பெயின்ஃபுல்லா இல்லைன்னாலும் இதுக்கு என்ன காரணங்கிறதே தெரியாதனால ஒரு டாக்டரோட டயக்னோசிஸ் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் காமா இருக்கணும். ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் உங்க டாக சுத்தி ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் தள்ளி வைங்க. நீங்களே இதை ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சு உங்க டாகோட வாயை க்ளோஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க டாகோட வாயில எதுவுமே வைக்காதீங்க. எவ்வளவு நேரம் அந்த வலிப்பு இருக்குன்னு நோட் பண்ணுங்க. சீசர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க டாக ரெக்கவரிக்காக குவைட்டான லைட் டிம்மா இருக்க ரூம்ல வைங்க. இந்த மாதிரி உங்க டாகுக்கு ஆகறப்ப உடனடியா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு நாள்ல எத்தனை டைம் எபிலெப்சி வருது, ஒரு எபிலெப்சி வந்தா அதனோட டியூரேஷன் எவ்வளவு, இது எல்லாம் மறக்காம டாக்டர் கிட்ட சொல்லுங்க. ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது.